இப்போதான் ஆர்பி சௌத்ரி சார் பண்ணார். அதை தொடர்ந்து உடனே இந்த மாதிரி ஒரு செய்தி காரணமாக அவங்களை சந்திக்கிறது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கே ராஜன் தனக்காக குரல் கொடுத்தார் என்றதை விட மற்றவங்களுக்காக குரல் கொடுத்தான் அதிகம். அவர் கொடுத்த வாக்குக்காக அதை நிறைவேற்றுறதுக்கு எந்த எல்லைக்கு வேணா அவர் போவார். ஒரு கல்வி நிறுவனத்தோட தலைவராக இருந்திருக்காரு, விநியோகஸ்தர்கள் தலைவராக இருந்திருக்காரு, எங்க சங்கத்தில் நடிகர் சங்கத்தில் மெம்பராக இருந்திருக்காரு, தயாரிப்பாளர் சங்கத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தூணாக இருந்தார். அவர் என்ன காரணமா இந்த ஒரு முடிவு எடுத்தார் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதன் மூலமா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மாதிரி ஒரு முடிவு தீர்வு அல்ல. ஸோ அவருடைய குடும்பத்தாருக்கு, அவருடைய நண்பர்களுக்கு, அவருடைய உறவினர்களுக்கு எல்லோரும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். கே ராஜன் சார் எனக்கு ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே அவர் தெரியும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே நாங்கள் தங்கியிருந்த அப்சரா லாட்ஜ்னு ஒரு இடத்துல தங்கியிருந்தோம். எங்களுக்கு எதிர் ரூம் தான் அவருடைய ஆஃபீஸ். அப்போ இருந்தே எனக்கு அவர் தெரியும். என்னுடைய நல்ல வெல்விஷர் அவர். என்னைக்கும் நான் என்ன விஷயம்னாலும் அவரை கன்சல்ட் பண்ணுவேன். அவர் என்னை அட்வைஸ் பண்ணுவார், கைட் பண்ணுவார், இப்படி பண்ண அப்படிம்பாரு. இந்த திரைத்துறையில் நான் வந்ததிலிருந்து நான் சந்தித்த மிகச்சில தைரியசாலிகள் அவர் ஒருத்தர். என்ன அநியாயம் நடந்தாலும் போல்டாக அதை தட்டி கேட்பாரு. அதை சொல்லுவார். நம்ம அதை இப்போ சொல்லக்கூடாது. கேராம் பண்ண டைமில் நிறைய பைரசி சிடி வந்தது. இவர் பர்மா பசாரில் பூந்து அத்தனை அடிச்சு நொறுக்கி தடுத்து நிறுத்தினார். அந்த மாதிரியான ஒரு தைரியசாலி இவர். இன்னைக்கு திரைத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா இவர் மாதிரி உள்ளவங்க இருந்தாங்கன்னா கைட் பண்ணுவாங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. ஒரு நல்ல மனிதர், திரைத்துறையை வழி நடத்தக்கூடிய ஒருத்தர் இறந்துட்டாரு. இது திரைத்துறைக்கு இழப்பு, எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய இழப்பு. அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்.